உங்களுக்கு இருக்கிற நாலேஜும் உங்களை சுற்றி இருக்கிற மக்களும் தான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். எதையோ ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கோம், அதனால நமக்கு இவ்வளோ நோய்கள்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் உங்கள் டாக்டரை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த நாலேஜ், இந்த தைரியம், இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்குமா? கேட்டுக்காங்க, இல்லாட்ட செத்து போயிடுவீங்க. எல்லாரும் ஒரு நாள் சாவறது தான், ஆனால் முட்டாத்தனமாக செத்துறாதீங்க, அறிவு இல்லாமல் செத்துறாதீங்க, அவேர்னஸ் இல்லாமல் செத்துறாதீங்க, அதோட நாலேஜ் இல்லாமல் செத்து போயிடாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கிற நாலேஜும் உங்களை சுற்றி இருக்கிற மக்களும் தான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். எஸ், நம்ம வீட்டில் அவ்வளோ பேரும் எல்லாரும் சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி, உனக்கு டயபிட்டிஸ் இருக்கா? எனக்கு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, எங்கள் அப்பா இருக்குது, எனக்கு இருக்குது, எனக்கு 20 வயசுல வந்துட்டு அப்படின்றப்ப பெருமையாக பேசிட்டு இருக்க இடத்துல என்ன ஆகுதுன்னா, எதையோ ஒரு விஷயத்த நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கோம், அதனால நமக்கு இவ்வளோ நோய்கள்லாம் வந்திருக்கு. அதை ஸ்டார்டிங்லாம் பண்ணலை. நம்மளை சுற்றி இருக்க நமக்கு சோறு போட்டாதான் இருக்கட்டும், என்னென்ன சாப்பாடு கொடுத்து நம்மளை இங்கேருந்து கொண்டு வந்து இவ்வளோ நோயாக ஆக்கி வச்சிருக்காங்களா? இந்த நாலேஜ் வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு, நம்ம பாரம்பரியத்துக்கு யாருக்குமே தெரியல. அதோட விளைவு இன்னைக்கு நம்ம அந்த நோயில் இருக்கோம். ஸோ நம்ம உயிர் வாழ்றது, ரொம்ப நாள் வாழ்றது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற மக்களால். ஒன்று, ரெண்டாவது நம்ம நாலேஜ். இந்த ரெண்டுக்கு உங்களுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் நேற்று, அவர் உங்களோட ஏஜென்ட்டு, அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் வந்து பேரலைஸ் ஆகிட்டு, ஆனால் அவர் அப்படி தப்பிச்சு இப்போ சூப்பர் ஆகிட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னென்னு போய் கதை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் வந்து நைட்டு சாப்பிட்ருக்காரு, சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு தண்ணி துப்பிட்டாரு, 2வது தண்ணி துப்பும்போது துப்ப முடியல, அந்த தண்ணி இப்படி வடியுது. அப்போ அவர் தெரிஞ்சுட்டு நமக்கு பேரலைஸ் வந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இருக்கிற நாலேஜும் உங்களை சுற்றி இருக்க மக்களை தான் உங்களை காப்பாற்ற முடியும் சொல்லலாம். அதுக்கு தான் அவர் உடனே அவருக்கு தெரிஞ்சுட்டு நமக்கு பேரலைஸ் வந்திருக்கு அப்படின்னு உடனே அவரு சொல்லுவாங்களே, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்கள காப்பாற்றிடலாம், இல்லாட்டா காலம் ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, ஓகே மேட்ரு என்ன நாலேஜ் அப்படின்னா, அவர் வந்து 30 வருஷமா அவர் வந்து பிரிட்ஜ் கேண்டின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பாம்பேல ரொம்ப பெரிய இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் அது. அதில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு 19 வருஷம். அப்போ அந்த நோய் பற்றின விஷயங்கள் அவருக்கு தெரியும். உங்களுக்கு நோயை பற்றின விஷயங்கள், உயிர் போகிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்களுக்கு காப்பாற்றப்படும். எனக்கு 40 வயசு ஆகும்போது நினச்சேன் நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, நம்ம பண்ணுற அநியாயம், நம்ம பண்ணுற அக்கிரமம், சாப்பாடு செலவு எல்லாத்துலேயும் வந்து இது ஒரு வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு, அப்புறம் நான் அதை பற்றி ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன செய்யும், எப்படி செய்யும் அப்படின்னு. அப்புறம் வந்தால் உடனே என்ன பண்ணணும், அது இப்படி எல்லாமே நான் நாலேஜ் எடுத்துகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். ஹார்ட் அட்டாக் வரதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அது செய்யட்டாலும் உங்களுக்கு வரும், அது வேற கதை. சரியா? ஓகே. நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் வராது அப்படின்னீங்கன்னா, குஜராத்துக்காரங்க அவ்வளோ பேரும் சுற்றி நான் வந்து எந்த ஊருக்கு போயிருந்தேன், ராய்ப்பூர் போயிருந்தேன். ராய்ப்பூரில் எல்லாமே இந்த மாராவடிஸ் அந்த மாதிரி, அவங்களாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு 10-15 கடைக்கு போயிருக்கேன். 15 கடை எங்கள் அப்பாவுக்கு பண்ணியாச்சு, இவங்க அப்பாவுக்கு பண்ணியாச்சு, நாங்கள் பண்ணு எல்லாம் சும்மா வீட்டில் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த இது எதுக்குன்னு கேட்டால் அவங்களாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எதுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் வரக்கூடாது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஓகே, மேட்டருக்கு வருவோம். இவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இவர் உடனே வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. இவர் வண்டி எடுத்துட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அவர் சொல்கிறேன், நான் நெரல், அவர் இருக்குது நியூ மும்பையில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் பை ரைடு. அவருக்கு வலிப்பு வந்திருக்குன்னு தெரியும், அது என்ன சொன்னாங்க, பேரலைஸ் வந்திருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறமும் ஒய்ஃப் சொன்னால் பதறிடுவாங்கன்னு, ஒன்றும் இல்லை நான் சும்மா டாக்டர் இன்னும் இவ்வளோ நேரத்துக்கு போகிறீங்களா, போயிட்டு வர அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறேன்னு அவர் கார் எடுத்துட்டு 1.5 மணி நேரம் ரைடு பண்ணி போயிருக்காரு. ஒரு பேரலைஸ் வந்தார். அவர் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படின்னு. நெஞ்செல்லாம் படப்படன்னு வேர்த்துக்கிட்டு மூச்சு எடுக்க விடாம மூச்சு அடக்கி அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்கு தட்டினா எவனும் எந்திக்கல, ஏற்று வீட்டுக்கார எவனுமே எந்திக்கல. உடனே வாய்ப்பு சின்ன வண்டி எடு, இது பிள்ளையை தூக்கு அப்படின்னு ஜோசப்ப கைப்பில் அவனை தூக்கிட்டு கார் எடுத்துட்டு நேராக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கேயும் போயிட்டு எவ்வளோ புத்திசாலியாக இருக்குன்னு சொல்கிறேன். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உயிர் காக்கப்படும், நிறைய உயிர் போயிருக்கு இது தெரியாமல். நான் போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னா சொன்னேன், என்ன அட்டாக் மாதிரி இருக்கு, யாருக்குடா, எனக்கு தான். நான் காரை கொண்டு சைடில் பார்க் பண்ணிட்டு போனேன். அவன் உடனே உள்ளே போய் செக்சர் பண்ணிட்டு அவன் உடனே ஈசிசியில் எடுத்து ஆமாம் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா. அப்பவும் நான் கவனமாக இருந்தேன். நான் சாவதுக்கு ரெடி, ஆனால் முட்டாத்தனமாக சாவதுக்கு ரெடி கிடையாது. நான் உடனே சொன்னேன், ஆமாம் இனி எங்கள் உடனே ஐசியூலாம் போட்டு அவர் பண்ணிட்டாரு. அதெல்லாம் சரிடா, நீ ஆப்ரேஷன் பண்ணுவியா? இல்லை. எதுக்கு நீ வச்சிருக்க நீ அப்படி கேட்டேன். யார்கிட்ட? டாக்டர்கிட்ட. அப்போ கேட்டால் அவன் ஜூனியர் டாக்டர் பெரிய டாக்டர் வரும், அவன் மரணத்தில் நான் செத்து போயிட்டேனா, நீ பண்ண மாட்டல, அப்புறம் அங்கே வச்சிருக்க அப்படி கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் உங்கள் டாக்டரை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா?
இந்த நாலேஜ், இந்த தைரியம், இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்குமா? கேட்டுக்காங்க. இல்லட செத்து போயிருவீங்க. இல்ல அப்போ எழுதி கொடுறா, எந்த ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ணா அவனுக்கு எழுதி கொடு அப்படின்னு. சரி எழுதி கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஐசியூல கொண்டு போயிட்டு ஐசியூல ஃபுல் பைசாவை போட்டு 13 நேரம் பில்ல போட்டான். 15 நிமிஷம் ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கு. டன். இப்போ 15,000 நாளைக்கு சம்பாதிச்சலாம். உயிர் போச்சுன்னா சம்பாதிக்க முடியாது. டன். உடனே தூக்கி ஆம்புலன்ஸுக்கு போட்டு போயிட்டேன். அங்க போனா அந்த இடத்துல உண்மையில ஆபரேஷன் பண்ணாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல அந்த மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. 37,000 மருந்து கொடுத்து என்ன காப்பாத்திட்டாங்க. அது வேற கதை. இப்போ இவரு கதைக்கு வரும். இவர் ஹாஸ்பிட்டல் நின்று இருக்காரு. ஏய் என்னடா நீ வலிப்பு உள்ள என்ட்ரி அடிச்சா, உனக்கு பேரலைஸ் வந்திருக்கு. ஆமா வந்திருக்கு, அதான் நாங்க வந்தேன் அப்படின்னாரு அவரு. உடனே உள்ள போனோன்னா எல்லாம் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இப்ப என்ன செய்யணும், அட்மிட் பண்ணும். அவரு சொல்ல, இந்த டக்காத்தி வேலையெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம், அட்மிட்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வேற என்ன வழி மருந்து கொடுங்க. அப்போ சொன்னா அந்த ஸ்டெராய்டு போட்டது ஏற்கனவே இவருக்கு சுகர் இருக்கு. அப்ப சொல்லிருக்காரு, சுகர் நீங்க இந்த குளுக்கோஸ் மூலம் மேத்தனா அது நிறைய ஏறிடும். அதனால எனக்கு அப்படி ஏற்ற வேண்டாம், எனக்கு சாப்பிட்றது மருந்தாங்க, அட்மிட் ஆக மாட்டேன். அட்மிட் ஆகும் போட்டு 2-3 லட்ச ரூபா பில்ல போலான்னு பார்க்க நீ என்ன டாக்டர் சொல்லி அட்மிட் ஆக மாட்டேன். அப்போ உனக்கு தெரியுமில்ல, அப்ப நீனே இது எடுத்துக்கா அப்படின்னு சொல்லல. இந்த கிண்டல் பண்ணக்கூடாது. உண்மையில எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா இல்லையா? சரி ஓகே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே மருந்து இதெல்லாம் கொடுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லிட்டாரு. ட்ரீட்மெண்ட் அந்த டேப்லெட் எழுதி கொடுத்து மருந்து கொடுத்து 32 mg 30 26 அப்படி ஏதோ சொல்லி ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட் அவர் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டு அப்புறம் சுகரையும் குறைச்சி, அப்புறம் சொன்னார், நம்ம வேப்பலை இருக்கலாம், வேப்பலையை தட்டில் போட்டு அதில் காலை வச்சு மிதிக்கணுமா 15 நிமிஷம். யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ சர்றன்னு இறங்கணுமா, ரொம்ப பண்ணக்கூடாது, அது மைனஸில் கொண்டு போய் அப்படி சொன்னாங்க. அவருக்கு அந்த மெடிக்கல் நாலேஜ் இருந்தங்கண்டு பேரலைஸ் வந்தோடனே அவரு போயிட்டாரு. அவங்க வீட்டில் யார் இருந்தாலும் சரி, அவரு புத்திசாலி இருந்தோன்னு போயிட்டாரு. இப்போ நினைச்சு மட்டும் பாருங்க, இவருக்கு இந்த ஐடியா இல்லைன்னா இன்னமும் வாய்மா இருக்கு வச்சுக்காங்க அப்படின்னா 3-4 மணி நேரம் நைட்டு வச்சா காலையில் லக்கோ, அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக கை தூக்கிட்டு அல்லது ரொம்ப குறைவாரு அதெல்லாம் தப்பிச்சு வந்திருக்காங்க. ஒன்று, ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க தான் உங்களுக்கு இருக்கிற மெடிக்கல் நாலேஜ் தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஒருத்தருக்கு எவ்வளோ திமிரு பாருங்க, பேரலைஸ் ஆகியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ண மாட்டேன், எனக்கு நீ வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டில் இருந்து இப்போ அழகாக அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, என் தம்பி அவன் எப்படி இருந்தான், எங்கே இருந்தான், அவனோட விஷயங்கள் என்ன, அவனை சுற்றி இறந்துட்டான். அதே மாதிரி அவன் 4 சீசன் ஹோட்டல், நம்ம ட்ரீடன் ஹோட்டல் இருக்குல்ல, மெரின் ட்ரெயின் பக்கத்தில் மேலே அந்த ஹோட்டல், அங்கே தான் வேலை பார்த்துருந்தான். அங்கே காலையில் போன ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்திருக்கு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பதில் இவன் இசிஜி போய் எடுக்க போயிருக்கான். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கல, என்கிட்ட அவ்வளோ பேச மாட்டான். ஸோ உங்களை சுற்றி யார் இருக்கா அப்படிங்க முக்கியம். அவன் வெளிநாட்டில் யாரோ இருக்காங்க அவன் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சிசிஜி வந்திருக்கு, நீ என்ன சொல்கிற அப்படி கேட்டிருக்கான். அதுங்கட்டில் கதை ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போங்கன்னா போகிற வழியெல்லாம் இறந்துட்டான் என் தம்பி. ஒன்று உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அட்டாக் மாதிரி இருக்குன்னா நேராக ஹாஸ்பிட்டல் போனேன், நான் இசிஜி எடுக்க போகல. இது என் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லியிருப்பான், அவன் எனக்கு ஃபோன் பண்ணல. அவனுக்கு என் மேலே என்ன கஷ்டப்பட்டு இல்லை, அவன் ஃபோன் பண்ணல. இந்த இடத்துல ஈகோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. யாரு நமக்கு இது செல் பண்ணணுமோ அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு கால் பண்ணல அவன். ஏன்னா நான் தான் அவனுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தானே எனக்கு அட்டாக் வந்திருக்கு, நல்லா சரிப்பிட்டு வந்திருக்கேன், அது உனக்கு தெரியும் தானே, எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம். அவன் நான் பண்ணா காப்பாற்ற முடியுமா, அது வேற கதை. நான் ஒன்னே ஒன்று சொல்லியிருப்பேன், நீ இசிஜிலாம் எடுக்க போத முன்னே நேராக நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருன்னு சொல்லியிருப்பேன். அவன் ஹாஸ்பிட்டல் போகல. ஹாஸ்பிட்டல் போகாத ஒரு காரணத்துக்காக போற வழியிலே அது இசிஜி எடுத்து ரிப்போர்ட் எடுத்து ஆமா சீரியஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது தட் வாஸ் டூ லேட் அண்ட் இஸ் கான் பை தட் டைம். ரெண்டாவது, நம்ம கூட இருக்கவங்களால தான் நம்மளை காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதுக்கு அவரு கூட ஒரு டிரைவர், அவருக்கு கை கால் பதறி போய் அடிக்காங்க, போன் எடுக்காங்க, போன் எடுக்க மாட்டேங்காரு. அவங்களுக்கு போன் அடிச்சு சொல்றாங்க, வண்டியை சைட்ல விட்டுட்டு மெடிக்கல்ல போயிட்டு ஒரு மருந்து வைங்களுக்கு கொடுத்துருங்க அந்த அட்டாக் குறையதுக்கு. இல்லையா, அப்படி ஒரு மருந்து இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் என் தம்பி இறந்தோட எல்லாத்துக்கும் நாங்கள் சிட்டு கொடுத்தோம். எல்லாரும் இந்த மருந்து கையில் வச்சுக்காங்க, உங்களுக்கு எப்பவுமே அட்டாக் மாதிரி இருக்கோ கொடுத்துருங்க. எனக்கு 2வது தடவை ஒரு மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த 3 மருந்து என் பையில எப்பவுமே இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனேன். உண்மையிலே அது குறைஞ்சிச்சு. அது நீங்க தெரியாம சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. அந்த மாதிரி உயிரை காப்பாத்துற வீடியோ அது. சரி, ஸோ உங்களை சுத்தி இருக்கவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவனா டக்குன்னு தூக்கி போட்டு அவர் ஒரு போனை மட்டும் எடுத்திருந்தாருன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போன் எனக்கு ஃபோன் எடுக்கவே இல்லை. அவர் பயம் அவருக்கு. ஸோ நம்மளை சுத்தி முட்டாள்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லி முடிஞ்சு. அவர் உடனே அவர் போன் எடுத்துட்டு மெடிக்கல்ல போயிட்டு அந்த மருந்து வாங்கி தம்பி வாயில கொடுத்துருந்தாங்கன்னா தப்பிச்சிருக்கலாம். முட்டா பசங்க கூட போய் நம்ம உயிருக்கு கடைசியில காலத்தில் மடிச்சுன்னா நம்ம சாவடிச்சிடணும். அதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு என் தம்பி இழந்துட்டாங்க. வெறும் உங்களோட நாலேஜும் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை காப்பாற்ற முடியும்னா இல்ல, அதுக்கு கடவுள் அடிக்கிறோன்னு சொல்லுவாங்கல்ல, விதின்னு ஒண்ணு இருக்கணும். எனக்கு நான் இங்க நெருல ஒரு இடத்துல இருங்க, 3 நாள் மழை, ட்ரெயின் எல்லாம் தண்ணியில மிதக்கு, ஹெலிகாப்டர்ல இருந்து மக்களை தூக்குறாங்க எங்க இடத்துல இருந்து. அப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது.
அந்த 2 நாள் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் சீரியஸா வரல. என்னைக்கு தண்ணி எல்லாம் முடிஞ்சு ரோடெல்லாம் சரியாயிட்டோ அதுக்கப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் சீரியஸா வருது. அப்ப நான் சொல்ல ஏதோ சம்திங் ராங், நான் போறேன், நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கு, செஸ்ட் வலிச்சிட்டே இருக்கு, நெஞ்செல்லாம் அந்த எலும்பெல்லாம் வலிக்கு அப்படின்னு நான் போனேன். ஓகே, ஹார்ட் அட்டாக் வரும்போது அப்படியே ஹார்ட்லாம் வலிக்கும் அப்படின்னு இல்லை, நெஞ்சு வலிக்கும், அந்த போன் எல்லாம் வலிச்சிச்சு. போனேன், நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போறேன். அப்போதான் எனக்கு சிவியரா எனக்கு வலி வருது. அப்போதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு 20 நிமிஷத்துல போயிட்டேன். எகெயின் இது வந்து கடவுள் அணுகிறவோ யாரோட உயிர் எப்போ போகணுன்னு இருக்கு, அதுவும் முக்கியம். எல்லாரும் ஒரு நாள் சாவறதுதான். ஆனா முட்டாத்தனமா செத்துறாதீங்க, அறிவு இல்லாம செத்துறாதீங்க, அவேர்னஸ் இல்லாம செத்துறாதீங்க, அதோட நாலேஜ் இல்லாம செத்து போயிடாதீங்கன்னு சொல்றேன். ஸ்டடீஸ் எல்லாம் படிங்க. மனுஷன் அந்த காலத்துல ஓடி ஓடி எல்லாம் உழைச்சிருக்கான். அவன் அதோட அவன் வேட்டையாடி தான் உழைச்சிருக்கான். திடீர்னு நம்ம தான் உட்காந்து ஆபீஸ்ல வேலை பார்த்து இருக்கிற நோயெல்லாம் எடுத்துக்கிட்டு வாழ்வை குறைச்சிக்கிட்டு இருக்கிற பண்ணிட்டு அதை வந்து குறைங்க. அது வந்து உங்களை குறைங்க. ஏன்னா இன்னொரு கதைக்கு வரும். நிறைய வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சான் 20 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அவர் நேராக சாப்பிடுவார், தூங்குவார், வெளியே போயிட்டு வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டாரான். டே 20 வருஷமா இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க, அதுக்கு நீ செத்தே போயிருக்கலடா அப்படின்னு. ஸோ வெறும் உயிரோட வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் உருப்படியாக அது சேரலாம், எது பிரயோஜனமா இருக்கலாம். நீங்க பிறக்கும்போது இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, உங்க போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல கொஞ்சம் மாற்றங்கள் ஒன்று பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒன்று பண்ணலாம். சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம்.